Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வஞ்சர மீனை வச்சு எப்படி ஒரு மீன் குழம்பு செய்யறது, அப்புறம் பாத்தீங்கன்னா வஞ்சர மீன்ல வந்து வஞ்சர மீன் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா என்னோட பொண்ணுக்கு வந்து கிராஜுவேஷன் டே இன்னைக்கு இருக்கு. சோ நம்ம வந்து அங்கேயும் போய் கிராஜுவேஷன் டேவும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்கூல் பாத்தீங்கன்னா 2 வீக்ஸ் வந்து லீவு வருது. சோ அதனால நாங்க வந்து இப்போ வந்து நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஊருக்கு கிளம்ப போறோம். கொஞ்சமாக வந்து புளி எடுத்து வச்சு ஊற வச்சுருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றி அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் அதை சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் இதில் வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து தேவையான அளவு கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே அரைச்சி எடுத்த குழம்பு மிளகாத்தூள் தான் இப்போ நான் இதில் சேர்க்குறது. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி விட்டுடலாம். நமக்கு வந்து மசாலாலாம் நல்லா கொதிச்சு வரணும். இங்கே சைட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து எக்கும் இப்போ வேக வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி தேங்காயெல்லாம் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஜாரில் எடுத்து வந்து இதை வந்து நான் நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்க போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் எல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து பை ஒன் கெட் ஒன்ல வந்து இந்த மசாலா வாங்கினது பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வீட்டு மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஆஃபரில் இருந்துச்சுன்னு என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால நான் இன்றைக்கி வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ மீனுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு 2 சைடுமே வந்து படுற அளவுக்கு வந்து 2 சைடும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் தக்காளி எல்லாம் வந்து சேர்த்து வச்ச பேஸ்ட் அதையும் வந்து இதில் சேர்த்து நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாமே 2 சைடும் படுற அளவுக்கு வந்து 2 சைடுமே வந்து திருப்பி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மீன்லாம் பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வச்சுருக்கிறேன். இதை வந்து நான் வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். தேவையான போது வந்து நம்ம எடுத்து வந்து இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு குழம்புக்கு வந்து இந்த மசாலாலாம் புளி மசாலாலாம் நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ இதில் வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் நம்ம அரைச்சி போட்ட பேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மீனெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீனெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி பண்ணிடலாம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா வந்து தாளிப்பு கொஞ்சம் மீன் குழம்புக்கு வந்து தாளிப்பு வந்து கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அடுத்து சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வந்து இதில் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வர்ற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி மீன் குழம்புல சேர்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும்.
இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா வஞ்சர மீன் குழம்பு, வஞ்சர மீன் ஃப்ரை, அப்புறம் பார்த்திங்கன்னா எக்கு சாதம், கேரட் கொஞ்சம், ஆனியன் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து லன்ச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணோட ஸ்கூலுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் டே பொண்ணுக்கு. ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஆடிட்டோரியமில் உட்காந்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து KG2A செக்ஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து KG2 மேடம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணோட செக்ஷன் வந்து வந்தாச்சு, KG2F வந்தாச்சு. இப்போ வந்து எல்லோரும் வரப்போகிறாங்க. ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு அவங்க எல்லாரையும் வந்து கூப்பிடுவாங்க. அப்போ தான் வந்து அந்த கிட்ஸ் நேம் சொல்ல வருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வர்றது பார்த்திங்கன்னா வந்து என்னோடய பொண்ணு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டுருக்கா. இப்போ பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் தான், ஒரு குறிப்பிட்ட பேரண்ட்ஸ் வந்து நேம் சொல்லி அவங்க கூப்பிட்டாங்க. அவங்க தான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து கொடுக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு பாதி பேருக்கு அப்புறம் பாதி பேருக்கு வந்து இந்த மாதிரி நேம் சொல்லி கூப்பிட்டு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்க்யூ சாங் வந்து KG2 பிள்ளைங்க வந்து சாங் வந்து பண்ணாங்க. கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம் போய் வந்து நம்ம வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு வரணும். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே நாங்கள் இப்போ வந்து துபாய் ஏர்போர்ட்டில் இருக்கோம், திருச்சிக்கு வந்து கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.